Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்திற்கும் தனித்தனியாக சமூக நீதி, ஒட்டுமொத்தமாக இன்க்ளூசிவ் இதெல்லாம் பதில் சொல்வதற்கு எனக்கு நேரம் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நல்லா இருக்கும். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களையும் அப்துல்லா அவர்களையும் பேசவே விடவில்லை. அவங்க கொடுத்த எதிர்ப்பை கூட பதிவு செய்யல. இப்போ நாம கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை பேசுவதற்கு அதிகமாக இப்போது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு கொடுத்திருக்குது. இன்னும் எவ்வளவு நேரம் பேச வேண்டுமானாலும் சபாநாயகர் அனுமதிக்க வேண்டும் என்று நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனால் இது ஜனநாயகம். வாங்கிய ஆட்சேபனைகளை எல்லாம் மூட்டையாக கட்டி தூக்கி போட்டுவிட்டு தங்களுக்கு வேண்டியவற்றை வைத்துக் கொண்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்களே தவிர எந்த ஆட்சேபனைக்கும் நீங்கள் ஒரு பதில் கூட தரவில்லை. இஸ்லாமிய பெயர் கொண்ட இந்து வந்ததையே ஏற்காதவர்கள் பாஜகவினர். அவர்கள் வக்பு வாரியத்தில் இந்துக்களை கொண்டு வந்து நியமிப்பதற்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றார்கள். எவ்வளவு பெரிய அநீதி பாருங்கள். சொத்துக்கள் ஆக்கிரமிப்புல இருக்கு, அதை மீட்கணும். எனவே அதை முறைப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. முறைப்படுத்தணும்னா வக்ஃபுக்கு இன்னும் அதிகாரத்தை கொடுக்கணும். அதுதான் முறைப்படுத்துறது. சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை மதித்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் ஆதரிக்கிறேன். பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடன் நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்கிறார்கள். எனக்கு செய்தி கிடைத்திருக்கிறது, யாரை சந்திக்க போகிறார் அந்த செய்தியும் கிடைத்திருக்குன்னு சொன்னேன். ஆனால் டெல்லியில் இறங்க பிறகு அவர் செய்தியாளர்கள் பேசுகிற போது எங்களுடைய கட்சி அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறேன் சொல்லிவிட்டு போனார். அதற்கு பிறகு மாலையிலே பார்த்தால் ஒரு காரில் ஏறி புறப்பட்டிருக்கிறார், இன்னொரு காரில் மாறி ஏறி உள்துறை அமைச்சரை போய் சந்தித்திருக்கிறார். அரசினர் தனி தீர்மானம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமை உணர்வோடு வாழும் நாடு இந்திய நாடு. பல்வேறு இனங்கள், மொழிகள், மதங்கள், வழிபாட்டு நம்பிக்கைகள், பண்பாடுகள் இருப்பினும் அனைவரும் இந்திய நாட்டு மக்கள் என்ற உண்மை உணர்வோடு மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இத்தகைய நாட்டை ஆளும் அரசும் இத்தகைய உணர்வு கொண்ட அரசாகத்தான் செயல்பட வேண்டும். ஆனால் ஒன்றியத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணி அரசானது தனது செயல்பாடுகள் அனைத்தையும் ஒரு விதமான உள்நோக்கு கொண்டதாக செய்து வருகிறது. எதை செய்தாலும் குறிப்பிட்ட தரப்பை வஞ்சிக்கும் வகையில் தான் திட்டங்களை தீட்டுகிறார்கள். குடியுரிமை திருத்த சட்டமானது சிறுபான்மை இஸ்லாமிய மக்களையும் இலங்கை தமிழர்களையும் வஞ்சித்தது. இந்தியை திணித்து இந்தி பேசாத மாநிலங்களை வஞ்சிக்கிறது. பாஜக ஆளாத மாநிலங்களை நிதி நெருக்கடி மூலமாக வஞ்சிக்கிறது. சமூக நீதிக்கு எதிரான அவர்களது செயல்பாடுகள் பட்டியலின, பழங்குடியின, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை வஞ்சிக்கிறது. நீட் மற்றும் தேசிய கல்விக் கொள்கையானது அடித்தட்டு மக்களை பாதிப்பதாக அமைந்திருப்பதை அனைவரும் அறிவோம். இந்த வரிசையில் கொண்டு வரப்படும் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தமானது சிறுபான்மை இஸ்லாமிய மக்களை வஞ்சிப்பதாக அமைந்துள்ளதை நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும். அதற்கான தீர்மானத்தை இம்மாமன்றத்தில் நான் முன்மொழிய இருக்கிறேன் என்பதை முன்னுரையாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வக்ஃப் சட்டமானது 1954ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இச்சட்டத்தில் 1995, 2013 ஆகிய ஆண்டுகளில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதில் இன்றைய ஒன்றிய பாஜக கூட்டணி அரசு சில திருத்தங்களை கொண்டு வருவதற்கான முன்வரவினை கடந்த 8/8/2024 அன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது. வக்ஃப் நிர்வாகத்தில் அரசின் தலையீட்டை ஆதரிப்பதாகவும் மத உரிமைகளை பாதிப்பதாகவும் ஒன்றிய அரசின் சட்ட திருத்தங்கள் இருந்ததால் அதனை திமுக உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் கடுமையாக எதிர்த்தோம். எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு இதனை அனுப்பினார்கள். இந்த சட்டத்தை
நாம் எதிர்ப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. வக்ஃப் சட்டத்தை திருத்துவதன் மூலம் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள் சிலவற்றை இம்மாமன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். வக்ஃப் சட்டத்தை ஒன்றிய அரசு திருத்த நினைக்கிறது. இதன் மூலம் மத்திய வக்ஃப் கவுன்சில் மற்றும் மாநில வக்ஃப் வாரியங்களின் கட்டமைப்பு மாற்றப்பட்டு அரசாங்கத்தின் கட்டுப்பாடு அதிகரிக்கிறது. இது வக்ஃப் நிறுவனங்களின் சுயாட்சியை பாதிக்கும். வக்ஃப் நிலங்களை நில அளவை செய்யும் அதிகாரம் நில அளவை ஆணையரிடமிருந்து மாவட்ட ஆட்சியருக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதன் மூலமாக வக்ஃப் நிலவரம் குறித்து முடிவு செய்யும் அதிகாரம் வக்ஃப் வாரியத்திடமிருந்து நீக்கப்பட்டுள்ளது. அரசு சொத்து என்று அடையாளம் காணப்பட்ட அல்லது அறிவிக்கப்பட்ட வக்ஃப் சொத்து இந்த சட்டம் தொடங்குவதற்கு முன் அல்லது பின் என்றாலும் வக்ஃப் சொத்தாக கருதப்படாது என்று இந்த சட்டம் கூறுகிறது. இது அரசுக்கு சொத்துக்களை மறுவகைப்படுத்தப்படும் அதிகாரத்தை அளிக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் இஸ்லாமிய பின்பற்றிய ஒரு நபர் மட்டும் வக்ஃப் அறிவிக்க முடியும் என்று கட்டுப்படுத்துகிறது. இது முஸ்லீம் அல்லாதவர்களால் உருவாக்கப்பட்ட வக்ஃப்களை செல்லாது என்று ஆக்கலாம் என்ற அச்சத்தை உருவாக்குகிறது. இஸ்லாமிய மக்களில் 2 குறிப்பிட்ட வகுப்பினருக்கு தனி சொத்து வாரியம் உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். மாநில வக்ஃப் வாரிய உறுப்பினர்களுக்கும் தலைவருக்கும் தேர்தல் முறையானது ரத்து செய்யப்பட்டுள்ளது. மாநில வக்ஃப் வாரியங்களில் 2 முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று இந்த சட்டம் கட்டாயப்படுத்துகிறது. இது முஸ்லிம்களின் மத நிர்வாகத்தில் அரசு தலையிடுவதாகும். வக்ஃப் சொத்துக்களை பதிவு செய்யும் முன் மாவட்ட ஆட்சியை சரிபார்க்க வேண்டும் என்று இந்த சட்டம் கூறுகிறது. இது அரசு இந்த சொத்துக்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்குவதாக முஸ்லிம்கள் அச்சப்படுகிறார்கள். வக்ஃப் சட்டத்தின் பிரிவு 40 நீக்குவது வக்ஃப் வாரியத்தின் சொத்து அடையாள அதிகாரத்தை அகற்றி அதை அரசுக்கு மாற்றுகிறது. இது அரசியலமைப்பின் பிரிவு 26 கீழ் மத சுதந்திரத்தை மீறுவதாகும். வக்ஃப் பயனர் வக்ஃப் பை யூசர் என்ற பிரிவை நீக்க திட்டமிட்டுள்ளார்கள். நீண்டகால பயன்பாட்டின் அடிப்படையில் வக்ஃப் சொத்துக்களை அங்கீகரிக்கும் பாரம்பரியத்தை இது அகற்றுகிறது. இது முஸ்லிம் சமூகத்தின் உணர்வுகளை புண்படுத்துவதாக உள்ளது. லிமிட்டேஷன் ஆக்ட் என்று சொல்லப்படும் காலவரையறை சட்டம் வக்ஃப் சொத்துக்களுக்கும் பொருந்தும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அறநிலையங்கள் மற்றும் பொது தொண்டு நிறுவனங்கள் இனி வக்ஃப் என கருதப்பட மாட்டாது. இந்த பிரிவுகள் முஸ்லிம் சமூகத்தின் எதிர்ப்புக்கு முக்கிய காரணங்களாக உள்ளன. இதனை ஒன்றிய அரசு கொஞ்சமும் சிந்தித்து பார்க்கவில்லை. இந்த அடிப்படையில் வக்ஃப் நிர்வாகத்தில் அரசின் தலையீட்டை அதிகரிப்பதாக ஒன்றிய அரசின் சட்ட திருத்தம் அமைந்துள்ளது. இது சிறுபான்மை இஸ்லாமிய மக்களின் மத உரிமைகளை பாதிப்பதாகவும் இருக்கிறது. இதனை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் 30/9/2024 அன்று தமிழ்நாடு அரசு தெளிவாக சொல்லி இருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திமுக உறுப்பினர்களான முன்னாள் அமைச்சரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா அவர்களும் மாநிலங்களவை உறுப்பினர் MM அப்துல்லா அவர்களும் கடுமையாக தங்கள் கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். திமுக மட்டுமில்லாமல் இந்தியாவில் உள்ள முக்கிய கட்சிகளும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர் திருத்தங்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழு நிராகரித்திருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டுக்குழு முடிவுகளுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதலும் வழங்கிவிட்டது. இந்த நிலையில் வக்ஃப் திருத்த சட்டமானது எந்த நேரத்திலும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படலாம். இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்கும் சட்டத்திற்கு எதிரான நமது எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டியது அவசரம் என்று நான் கருதுகிறேன். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான மத சுதந்திரத்தை நிராகரிக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான வக்ஃப் நோக்கத்துக்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முரணான குழப்பமான தேவையற்ற பல்வேறு பிரிவுகள் வக்ஃப் சட்ட திருத்தத்தில் இருக்கின்றன. இந்த திருத்த சட்டமானது வக்ஃப் அமைப்பையே காலப்போக்கில் செயல்பட விடாமல் முடக்கிவிடும். எனவே நாம் இதனை எதிர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மத நல்லிணக்கு அனைவருக்குமான அரசு என்ற இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானம்: இந்திய திருநாட்டில் மத நல்லிணக்கத்துடன் அனைத்து மதங்களை சார்ந்த மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றனர். அனைத்து மக்களுக்கும் அவரவர் மதங்களை பின்பற்றுவதற்கு அரசமைப்பு சட்டம் உரிமை வழங்கியிருக்கிறது. அதை பேணி காக்கும் கடமை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு உள்ளது. ஆனால் அதற்கு மாறாக சிறுபான்மையின இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் 1995 ஆண்டின் வக்ஃப் சட்டத்தினை திருத்துவதற்கு கடந்த 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம்
ஒன்றிய அரசு மக்களவையில் அறிமுகம் செய்துள்ள வக்ஃப் வாரிய திருத்த சட்ட முன்வடிவினை வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2024 முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிந்து அமைகிறேன். இந்த தீர்மானத்தின் மீது பேச வருகின்ற மாமன்ற உறுப்பினர்கள் தயவு செய்து சுருக்கமாக உங்களுடைய உரையை நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டு, வானே சீனிவாசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கு சட்டப்பேரவையிலே ஒரு தீர்மானத்தை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு முன்பாக அவர் பேசிய கருத்துக்களில் மத்திய அரசு வஞ்சகம் செய்கிறது என்ற ஒரு சில விஷயங்களை எல்லாம் கூறினார். ஒவ்வொரு விஷயத்திற்கும் தனித்தனியாக சமூக நீதி, ஒட்டுமொத்தமாக இன்க்ளூசிவ், இதெல்லாம் பதில் சொல்வதற்கு எனக்கு நேரம் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நல்லா இருக்கும். ஆனால் தீர்மானத்தில் பேசுறதை நீங்கள் வழக்கம் போல ஆதரித்து அல்லது எதிர்த்து பேசுங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் பேரவைத் தலைவர் அவர்களே, அரசியலமைப்பு சட்டத்தின்படிதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசுகள் ஆட்சி நடத்த வேண்டும். அது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டம் ஒரு குடிமகனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளையும் கட்டாயம் பின்பற்றியே ஆக வேண்டும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது மத ரீதியான கருத்து சுதந்திரம் என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கு கொடுத்திருந்தாலும், வழக்கறிஞர், சட்டம் தெரிந்தவர், ஒரு மதத்தினுடைய அடையாளமாக கருதப்படுகிற ஒரு வாரியத்திலே இன்னொரு மதத்தைச் சேர்ந்தவரை அங்கே கொண்டு வந்து புகுத்துவது எந்த மதத்திலே இந்த விதத்திலே நியாயமாக ஆகும் என்பதை அவர் உணர்ந்து கொண்டாக வேண்டும். இதுவரை இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே சொந்தமாக இருந்த வக்ஃப் வாரியத்திலே 2 பேரை வெளிமதத்தைச் சேர்ந்தவர்களை கொண்டு வந்து போடுவது என்பது ஒரு மத அரசியலிலே நாம் குறுக்கிடுவதை போன்ற ஒரு செயலாக அமைந்து விடுகிறது. எனவே அங்கே வந்து இஸ்லாமிய சொத்துக்கள் மீது நாம் மற்றவர்களை ஆட்சி செலுத்த அனுமதிப்பதைப் போல் ஆகிவிடுகிறது. இன்னொன்று, இதுவரை வக்ஃப் வாரியம் எடுக்கின்ற முடிவு, வக்ஃப் தீர்ப்பாயம் எடுக்கின்ற முடிவுகள் தான் இறுதியானது. இப்பொழுது அதிலே மாவட்ட ஆட்சியரை நாம் இங்கே நுழைத்து அந்த மாவட்ட ஆட்சியருடைய தீர்ப்புத்தான் இறுதியானது என்று சொல்லுகிற பொழுது அது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து வருகிறது. எனவே ஒரு வகையிலே இஸ்லாமியர்களை எல்லாம், இஸ்லாமிய சொத்துக்கள் இன்றைக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் 1995 2013 அந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. ஆனால் இன்றைக்கு 115 திருத்தங்கள் மூலமாக அந்த சட்டத்தை நீக்குறவு செய்வதற்கு பதிலாக புதிய சட்டம் கொண்டு வருவதற்கு பதிலாக அந்த சட்டத்திலேயே இன்றைக்கு பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்து அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்கின்ற அளவுக்கு இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகளை எல்லாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்கின்ற அளவுக்கு, பறித்துக் கொள்கின்ற அளவுக்கு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பல இஸ்லாமியர்கள் தங்களுடைய சொத்துக்களை இந்தியாவிலேயே விட்டுவிட்டு போய்விட்டார்கள். வக்ஃப் என்பது சொன்னாலே போதும், அது எழுதி வைக்க வேண்டிய வார்த்தைகள் அல்ல. அரசியல் சட்ட திருத்தம் 149 படி நீங்கள் எழுத்து மூலமாக இந்த சொத்தை நான் வக்ஃபுக்கு தருகிறேன் என்று எழுதி வைக்க வேண்டியதில்லை, வாய்மொழியில் சொன்னாலே போதும். ஆனால் அந்த சொத்துக்கள் இன்றைக்கு அபகரிக்கக்கூடிய சூழ்நிலையிலே உருவாகி இருக்கிறது. இதற்கு முன்னாலே அதற்கு லிமிட்டேஷன் கிடையாது, எந்த விதமான காலவரையும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு அரசாங்க சொத்து இருந்தால் காலவரை உண்டு, வக்ஃப் சொத்துக்கு காலவரை உண்டு என்கின்ற புதிய திருத்தத்தையும் அதில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் இஸ்லாமிய சொத்துக்களை இன்றைக்கு அதாவது ஏற்கனவே மத ரீதியாக, உணர்வு ரீதியாக அவர்களை பாதித்தவர்கள் இன்றைக்கு பொருளாதார ரீதியாகவும் இஸ்லாமியர்களை பாதிப்பதற்காக கொண்டு வந்த சட்டம் என்பதை நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பேரளவுக்கு செய்துவிட்டு வாங்கிய ஆட்சேபனைகளை எல்லாம் மூட்டையாக கட்டி தூக்கி போட்டுவிட்டு தங்களுக்கு வேண்டியவற்றை வைத்துக்கொண்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்களே தவிர எந்த ஆட்சேபனைக்கும் நீங்கள் ஒரு பதில் கூட தரவில்லை. தாங்களாகவே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து தாங்களாகவே சட்டங்களை நிறைவேற்றுவது எந்த வகையில மக்களை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் பாதிக்கக்கூடிய விஷயங்களை எந்த விதமான விவாதமும் இன்றி நீங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது அதை கேள்வி கேட்பதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூட்டுக்குழுவில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களையும் அப்துல்லா அவர்களையும் பேசவே விடவில்லை.
அவங்க கொடுத்த எதிர்ப்பை கூட பதிவு செய்யலை. இப்போ நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை பேசுவதற்கு அதிகமாக இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு கொடுத்துருக்குது. இன்னும் எவ்வளவு நேரம் பேச வேண்டுமானாலும் சபாநாயகர் அனுமதிக்க வேண்டும் என்று நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னால் இது ஜனநாயகம். இங்கே எப்படி உங்களை நாங்கள் அனுமதிக்கிறோமோ அதே போல் எங்களுடைய உறுப்பினர்களை அனுமதிப்பதில்லை. அதுதான் வேறுபாடு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வக்ஃபு திருத்த சட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு கொண்டு வந்தது என்று சகோதரி வானதி அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனால் இந்த சட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. காரணம் என்னவென்றால், our fundamental rights are enshrined in Constitution Part 3, where according to Article 26, every religious denomination has the right to manage its own affairs in matters of religion, acquiring, owning and administering property என்று தெளிவாக சொல்கிறது. அரசமைப்பு சட்டத்தினுடைய 3வது பகுதியில் பிரிவு 26 ஒவ்வொரு மத குழுவினரும் தங்களுடைய விவகாரத்தை தாங்கள் நிர்வாகம் செய்வதற்கும் அதே போல சொத்துக்களை வாங்குவதற்கும் அதை உரிமையுடன் அனுபவிப்பதற்கும் அதை நிர்வாகம் செய்வதற்குமான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அதே போல ஒரே ஒன்று, உத்தரப்பிரதேசத்தில் ஸ்ரீ காசி விஸ்வநாத டெம்பிள் ஆக்ட் 1983 இந்த சட்டத்தில் எந்த ஒரு நான் ஹிந்துவும், அதாவது இந்து அல்லாத யாரும் அதனுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது என்பதோடு மட்டுமல்லாமல் 4 உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசு செயலாளர்கள், அதாவது கல்ச்சுரல் டைரக்டர், வாரணாசி கலெக்டர், கமிஷனர், இவர்களெல்லாம் நான் ஹிந்துவாக இருந்தால் அவர்களுக்கு கீழ் நிலையில் இருக்கக்கூடிய இந்து தான் அந்த காசி விஸ்வநாதர் கோயில் அறக்கட்டளையில் இருக்க முடியும் என்று சட்டமேற்றி இருக்கிறார்கள். எனவே இது பாரபட்சமானது, அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. வக்ஃபு திருத்த சட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்பதனால தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாமன்றத்தில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பது அரசமைப்பு சட்டத்தின் வழியில் செய்யப்பட்டிருக்கின்ற நல்ல முயற்சி என்று பதிவிட விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2 நாட்களுக்கு முன்னால் இந்து அறநிலையத்துறையிலே ஒரு அறங்காவலர் நியமிக்கப்படுகிறார் ஒரு திருக்கோயிலுக்கு. அவருடைய பெயர் நர்கிஸ்கான். நர்கிஸ்கான் என்கிற பெயர் கொண்ட இந்து, இஸ்லாமிய பெயர் தான். இஸ்லாமிய பெயர் கொண்ட இந்து வந்ததையே ஏற்காதவர்கள் பாஜகவினர். அவர்கள் வக்ஃபு வாரியத்தில் இந்துக்களை கொண்டு வந்து நியமிப்பதற்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவார்கள். எவ்வளவு பெரிய அநீதி பாருங்கள். முஸ்லிம் பெண்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் சட்டத்தை திருத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தில் ஏற்கனவே 2 முஸ்லிம் உறுப்பினர்கள், பெண்கள் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். முதன்மை செயல் அலுவலராகவே பெண்கள் இருந்திருக்கிறார்கள் இங்க தமிழ்நாட்டில். அதுபோல அமைச்சராகவும் தமிழ்நாட்டில் பெண் இருந்திருக்காங்க வக்ஃபு வாரியத்திற்கு, வக்ஃபுக்கு. அந்த அளவுக்கு ஒரு செழுமையான சட்டம் ஏற்கனவே இருக்கும் போது அதை திருத்த வேண்டிய அவசியமே இல்லை. உள்நோக்கத்தோடு திருத்துகிறார்கள். அதனால்தான் மாண்புமிகு முதலமைச்சர் இதை எதிர்த்து தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். வக்ஃபு சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கு, அதை மீட்கணும். எனவே அதை முறைப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. முறைப்படுத்தணும்னா வக்ஃபுக்கு இன்னும் அதிகாரத்தை கொடுக்கணும். அதுதான் முறைப்படுத்துறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை வலிமைப்படுத்தணும். ஆனால் அதிகாரத்தை பறித்து பலவீனப்படுத்துவது என்பது அந்த சட்டத்தையே நீர்த்து போக செய்கிற ஒரு வேலை. அதனால்தான் தமிழ்நாடு எப்போதும் போல எதிர்க்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் SP வேலுமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு 1937 அரசியல் சாசன பாதுகாப்பு வழங்கப்பட்டது. சுதந்திரத்துக்கு பிறகு 1954 அரசியல் சாசன பாதுகாப்பு வக்ஃபு வாரிய சட்டத்துக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது. 1995 வக்ஃபு வாரிய சட்டத்தில் காலத்திற்கேற்றவாறு ஒரு சில திருத்தங்கள் செய்யப்பட்டன. கடைசியாக 2013ஆம் ஆண்டு ஒரு சில திருத்தங்கள் செய்யப்பட்டன. இந்த திருத்தங்கள் அனைத்தும் இஸ்லாமிய பெருமக்களோடு முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வக்ஃபு வாரிய சொத்துக்கள் முழுமையாக இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசு வக்ஃபு வாரிய சட்டத்தில் தற்போது கொண்டு வர உத்தேசித்துள்ள திருத்தங்கள் வக்ஃபு வாரிய சட்டத்தின் அடிப்படையே தகர்ப்பதாக அமைந்துள்ளது. இந்த இஸ்லாமிய பெரியவர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். உதாரணமாக, தற்போது மாநிலம் முழுவதும் உள்ள வக்ஃபு வாரிய சொத்துக்களையும் நிர்வாகத்தையும் கவனித்து வருவது தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் ஆகும். வக்ஃபு வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் 1995ஆம் ஆண்டு சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு நிர்வாகம் செய்து வருகின்றனர்.
இதுவரை வக்வாரிய சட்டத்தில் திருத்தங்களோ மாற்றங்களோ செய்ய வேண்டும் என்றால் இஸ்லாமியர் கோரிக்கை வைக்க வேண்டும். இப்பொழுது வைக்கவில்லை. தற்போதுள்ள சட்டத்தின்படி வக்வாரிய தலைவர் மற்றும் உறுப்பினர்களாக இஸ்லாமியர் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள். ஆனால் புதிதாக உத்தேசித்துள்ள திருத்தத்தின்படி தேர்வு முறையே மாற்றப்பட்டு இஸ்லாமியர் அல்லாதவரும் உறுப்பினராக நியமிக்கப்படுவார்கள். மாநில அளவில் தற்போதுள்ள வக்வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர் ஆகியோருக்கு அதிகாரம் உத்தேசித்துள்ளபடி சட்ட திருத்தத்தின்படி மாவட்ட ஆட்சி தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வக்வாரி சொத்துக்களை அளிப்பதில் அபகரிக்கும் வாய்ப்பு ஏற்படும். வக்வாரி சொத்துக்கள் என்பது அக்காலத்திலும் இன்றும் இஸ்லாமிய பெரியவர்கள் மனமுகந்து வந்து இறைவனுக்காக தானம் செய்த சொத்துக்கள் ஆகும். புதிய சட்ட திருத்தம் அமல் செய்யப்பட்டால் வக்வாரியத்திற்கு இஸ்லாமிய பெரியவர்கள் சொத்துக்களை தானமாக வழங்கியதன் நோக்கமே சிதைந்துவிடும். ஏனைய மாற்று மதத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் வக்வாரிய நிர்வாகத்தில் சேர்க்கப்படும் போது இந்திய அரசியல் சாசனம் சிறுபான்மையினருக்கு வழங்கியுள்ள உரிமைகளும் எதிராக அமைந்துவிடும் அபாயம் உள்ளது. எனவே தற்போதுள்ளவாறு இச்சொத்துக்களை இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே நிர்வகிக்க வேண்டும். பொதுவாக சட்ட திருத்தம் என்றால் ஓரிரு திருத்தங்கள் மட்டுமே செய்யப்படும். ஆனால் வக்வாரி சட்டத்தின் அடிப்படையை மாற்றியமைக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு சுமார் ஒரு 40க்கும் மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு வர உத்தேசித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்றத்தில் வக்வாரிய சட்ட திருத்தத்தை அறிமுகப்படுத்தும் போது மிகப்பெரிய எதிர்ப்பினை கண்ட மத்திய அரசு உடனடியாக வக்வாரிய சட்ட திருத்தத்தை ஜேபிசி என்றழைக்கப்படும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அமைக்கப்பட்டது. ஜேபிசி குழு மாநிலந்தோறும் இஸ்லாமிய பெரியவர்கள் அரசியல் கட்சியின் கருத்துக்களை கேட்க வருகை தந்தது. அதன்படி நாடாளுமன்ற கூட்டுக்குழு தமிழகத்துக்கு 30/9/2024 அன்று வருகை தந்தபோது அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளையும் அரசியல் கட்சிகள் அழைக்காமல் ஒருதலை பட்சமாக ஒரு சிலரை மட்டுமே அழைத்து கருத்துக்களை கேட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முக்கிய எதிர்க்கட்சியான எங்களுக்கு அழைப்பில்லை என்று எங்களது எதிர்க்கட்சி தலைவர் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இதனை கண்டித்து அறிக்கை வெளியிட்டார்கள், பேட்டி அளித்துள்ளார்கள். இதனை இந்த நேரத்தில் சட்டப்பேரவையில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். இந்த சட்ட திருத்தத்தில் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கிறது. இதனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. எங்கள் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2003ஆம் ஆண்டு வக்வாரியத்தின் தலைவராக இஸ்லாமிய பெண்மணியை நியமித்துள்ளார்கள். அதே போல 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறுபான்மையினர் நலப்பிரிவு இயங்கி வருவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான். அதே போல பரிதா அணிந்த இஸ்லாமிய பெண்மணியை 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் அமைச்சராக்கினார்கள். எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அம்மாவின் அரசிலும் 4 ஆண்டு காலம் அவர் அமைச்சராக பணியாற்றினார். வக்ஃப் சட்டத்தின் திருத்த மசோதா தொடர்ந்து திருத்தங்களை பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு தரப்பினர் முன்வைத்த பரிந்துரைகளை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த சட்டத்தின் திருத்தத்தின் சரத்துகளுக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக உள்ளது என்றும் இஸ்லாமிய மக்கள் அச்சம் நியாயமானது. எனவே இன்று தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்துள்ள மத்திய அரசு சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை மதித்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வக்வாரிய சட்ட திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ஆதரிக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வக்வாரிய திருத்த சட்டம் என்பதை திரும்பப் பெற வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இங்கு எல்லா கட்சியினுடைய சார்பில் அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள், உறுப்பினர்கள், பிஜேபி தவிர வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இங்கே பிரதான எதிர்க்கட்சியும் மனதார வரவேற்றிருக்கிறார்கள். அதற்காக நான் முதலில் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடன் நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, நேற்று முன்தினம் இதே வகையில் இருமொழி கொள்கை பிரச்சனை பற்றி பேசுகிற போது ஒன்றை சொன்னேன். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்கிறார்கள். எனக்கு செய்தி கிடைத்திருக்கிறது, யாரை சந்திக்கப் போகிறார் என்ன அந்த செய்தியும் கிடைத்திருக்குன்னு சொன்னேன். ஆனால் டெல்லியில் இறங்கிய பிறகு அவர் செய்தியாளர்களை பேசுகிற போது நான் இங்கே அவையில் பேசியதை கேட்டிருக்கிறார்கள் நிருபர்கள். நான் யாரையும் சந்திக்க வரவில்லை, எந்த அரசியல் நிலையில் நான் வரல, எங்களுடைய கட்சி அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறேன் சொல்லிவிட்டு போனார். அதற்கு பிறகு மாலையிலே பார்த்தால் ஒரு காரில் ஏறி புறப்பட்டிருக்கிறார், இன்னொரு காரில் மாறி ஏறி, இன்னொரு காரில் மாறி ஏறி உள்துறை அமைச்சரை போய் சந்தித்திருக்கிறார். சந்திக்கிட வேண்டாம் என்று சொல்ல, தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் அங்கே போய் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய உரிமையை நான் கேட்டிருக்கிறேன், இருமொழி கொள்கையை பற்றி நான் பேசியிருக்கிறேன் என்று
நிருபரத்தில் சொல்லியிருக்கிறார், சென்னையில் வந்து இறங்கிய பிறகு. அதற்காக நான் உள்ளபடிய இந்த அவையின் சார்பில் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தெரிவிக்க அதே நேரத்தில் எப்படி இருமொழி கொள்கையை பற்றி வலியுறுத்தி வந்துருக்கேன்னு சொன்னாரோ, அதுவே இந்த பிரச்சனையும் அடுத்த முறை டெல்லிக்கு செல்கிற போது அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை வைத்து என் உரை நிறைவு செய்கிறேன். வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.